ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். இலங்கையினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் க. ஈழவேந்தன் அவர்கள் இயற்கை எழுதியிருக்கின்றார். வயது மூப்பின் காரணமாக கனடா நாட்டில் டொரண்டோவில் அவருடைய இறுதி நிகழ்வு நடந்து முடிந்திருக்கின்றது. அவரை பற்றியான பல தகவல்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு தெரியுமா என்றால் வாய்ப்பு மிக குறைவு. யாழ் கொழும்புத்துறையில் பிறந்தவர். நல்ல ஒரு வசதியான குடும்பம். வங்கி அதிகாரியாக பணியில் இருந்தவர். ஈழப் போராட்டம் வேகம் எடுக்க தொடங்கிய அந்த காலகட்டத்தில் விடுதலை மட்டுமே முக்கியம் என்பதற்காக வேண்டி தன்னுடைய வங்கி வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இயக்கத்தோடு தன்னை இணைந்து கொண்டு அன்று முதல் இறுதி நிமிடம் வரை அந்த ஈழ விடுதலை என்ற ஒற்றை வார்த்தை மட்டுமே அவருடைய மூச்சு காற்றாக இருந்திருக்கின்றது. மறைவுக்கு பிறகுதான் ஒருவருடைய அந்த பல விடயங்கள் வெளியில் தெரியும். அந்த வெற்றிடம் யாராலும் நிரப்ப முடியாதது என்பது பலருக்கும் ஒருவருடைய மறைவுக்கு பிறகு தான் உணர முடியும். குறிப்பாக அவர் ஈழ விடுதலை போராட்ட காலத்தில் எவ்வளவோ வேலைகளை இருந்தவர். தேசிய தலைவர் மேதகு அவர்களால் பாராட்ட பெற்றவர். பல கள போராட்டங்களில் முன்னிருந்துக்கிட்டு இருந்தவர். குறிப்பாக இங்கே தமிழ்நாட்டில் தங்கி இந்த ஒருங்கிணைப்பு வேலைகளெல்லாம் நிறைய விடாமல் செய்து கொண்டிருந்தவர். அரிதாக ஒரு வாய்ப்பு அவரை சந்திக்கக்கூடிய முதல் சந்திக்க வாய்ப்பு எப்பொழுது எனக்கும் அவருக்கும் ஏற்படுகிறது என்றால் அதுக்கு காரணம் இயக்கத்தினுடைய பாடகராக போற்றப்படுகிற மதிப்புக்குரிய ஐயா தேனிசை செல்லப்பா அவர் தான் அதுக்கு காரணம். அவருடைய மகன் இளங்கோ அவர்கள், அவருடைய மகள் சாந்தி அவர்களும் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் எனக்கு ஜூனியர், எனக்கு ஒரு ஆண்டு பின்னால் படிக்க வந்தவங்க. அவங்க ஒன்றாக சேர்ந்து அந்த காலகட்டத்தில் நாங்கள் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டோம். மிக பெரும் ஒரு போராட்டம் அது. தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி என்றதில் சான்ஸ்கிரிட்டும் தெலுங்கு இசை கீர்த்தனைகளுமே அதிகமாக இருந்தது. தமிழிசையும் நாட்டுப்புற கலைகளும் இல்லை என்பதற்காக வேண்டி ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த அந்த காலகட்டம். அப்போது மாணவர் மன்ற தலைவராக நான் இருந்து அதை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கின்றேன். தம்பி இளங்கோ உள்ளிட்ட இன்னும் நிறைய சேகர், ராஜசேகர், இன்னும் இருக்கக்கூடிய நிறைய தம்பிகள், அப்துல் ரகுமான், சிற்றரசு, எப்படின்னு எக்கச்சக்கமான பேர்கள், ஹேமநாதன் இப்போ அரசு துறையில் மிக உயர்ந்த ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு. எல்லோரும் சேர்ந்து அந்த நடத்துகிற போராட்டம், உள்ளிருப்பு போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில் என்னென்னா இலங்கையிலிருந்து நிறைய பேர் படிக்கிறதுக்கு அங்கே தங்குவாங்க. அங்கே விடுதியில் தங்கி குறிப்பாக பெண்கள் அதிகம் நாட்டியம், இசை இதை பயில்வதில் இலங்கை யாழ்ப்பாணத்து பெண்கள் நிறைய பேர் தங்கி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனாலும் கூட அந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு வலுவான போராட்டமாக அன்று நீடித்தது. அப்போ எங்களுக்கு வெளி உலகத்தில் எந்த அரசியல்வாதியும் போய் சந்திக்கிறது அல்ல அவங்கள கூட்டிகிட்டு ஒரு ஆதரவுக்காக பேச வைக்கிறது அப்படின்னு எதுவுமே தெரியாது. அப்போ தான் ஒரு நாள் தம்பி இளங்கோ இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய க. ஈழவேந்தன் ஐயா அவர்கள் இருக்கிறாரு. அப்பாவும் அழைச்சிக்கிட்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க. இங்கே இந்த போராட்டத்தை ஆதரித்து பேச வேண்டும் என்பதற்காக அப்படின்னு சொல்லி அப்போ தான் வராரு. அவர் அந்த இசைக்கல்லூரியுடைய அந்த படியில் ஏறி வரும்போது நாங்கள் மேலே நின்று வரவேற்று அவரை கொண்டு போய் அங்கே ஒரு கொஞ்சம் நேரம் பேசுகிறார் எங்களுக்காக ஆதரவாக வேண்டி. இந்த தமிழ் இசையை பற்றி அவர் தெரிந்து வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் தமிழ் இசை இல்லாத ஒரு இசைக்கல்லூரியா அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்கும் வியப்பாக இருந்தது. ஆதரித்து பேசிவிட்டு தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு பக்கபலமாக அன்று இருந்தவர். அப்புறம் அனைத்து கல்லூரி மாணவர் போராட்டமாக அதை மாற்றி எல்லோருடைய ஆதரவாளவும் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமான ஒரு போராட்டமாக கோரிக்கை நிறைவேறியதோடு அந்த போராட்டம் முடிவுக்கு வருகிறது. அந்த மாதிரி துணை இருந்தவர் தான் மதிப்புக்குரிய ஐயா ஈழவேந்தன். 1991 அவரை முதலாக சந்திக்கிறேன். அதுக்கு காரணம் தேனிசை செல்லப்பா, அவருடைய மகன் தம்பி இளங்கோ. காரணம் நாங்கள் ஓய்வாக இருக்கிற நேரத்தில் இளங்கோ கூட தான், இளங்கோ வீட்டில் தான் இருப்போம். ஐயா தேனிசை செல்லப்பா அவர்கள் தான் அப்போவே அந்த பாடல்கள்லாம் நிறைய பாடுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம். மதிய நேர உணவு பெரும்பகுதி அங்கே தான் இருக்கும் எங்களுக்கு. அப்படியான ஒரு வாழ்க்கை அந்த காலகட்டம். அப்போ தான் ஈழவேந்தன் ஐயாவுடைய சந்திப்பு எங்களுக்கு நீடிக்கிறது. அதுக்கு பிறகு 1991க்கு பிறகு அதுக்கு ஒரு காலகட்டம் திமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி. அப்போ முதலாக பாரதிய ஜனதா கட்சி தோல் மேலே தூக்கிட்டு வந்தார் கருணாநிதி தமிழ்நாட்டுக்குள்ளே. நம்ம அடிக்கடி பேசுகிறோம்ல அரசியல், அது அந்த காலகட்டம் அது. அப்போ இவங்களெல்லாம் நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்காக ஒரு பெரிய அளவில் நெருக்கடி வருகிறது. அப்படி இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வெளியேற்றப்பட்டவர் தான் ஐயா ஈழவேந்தன். இலங்கைக்கே திரும்ப போகிறாரு. அங்கே போன பிற்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார்.
அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய தொடர்ச்சியாக ஈழ விடுதலைக்கான முன்னெடுப்பு தொடர்ச்சியான ஒரு வேகமாக அழுத்தமான ஒரு அர்த்தத்தோடு கூடிய முன்னெடுப்பாக அவரது இருந்துக்கிட்டு இருந்தது. அவருடைய உரை வீச்சும் நாடாளுமன்றத்தில் அவருடைய பேச்சும் கூட ரொம்ப அழுத்தமாக இருக்கும், வேகமாக இருக்கும், நிறைய வந்து காரணங்களை வந்து உள்ளடக்கி இருக்கும். இதெல்லாம் இலங்கை அந்த இனவாத அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருந்தது. அந்த காலகட்டத்தில் நான் 2-3 முறை அவர் கூட நான் பேசியிருந்திருக்கிறேன். அப்பொழுது அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். சில பிரச்சனைகள் அங்கேருந்து உள்வாங்கி இங்கே செய்தியாகவும் நான் ஆக்கியிருக்கிறேன். அதை அன்றைக்கி இருந்த அந்த காலகட்டத்தில் 2000க்கு பிறகு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது குமுதத்தில் நான் அப்போ இருந்தேன். அப்போ தான் அவருடைய 2 விஷயத்துக்கு அவர்கிட்ட பேசி நேர்காணல் எடுத்து போட்டிருந்தேன். நிறைய தகவல்களை வந்து இப்போ நிறைய சில விஷயங்களை கேட்குறத அவர்கிட்ட கேட்க முடியும். அப்புறம் காலப்போக்கில் அப்படியே ஒரு சின்ன இடைவெளி நீண்டு நிரந்தரமான ஒரு இடைவெளி எனக்கும் அவருக்குமாக. பிறகு அவர் அங்கேருந்து இலங்கை அரசு, அந்த இனவெறி அரசு இவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இது வந்து பறிக்குது. பிறகு தான் அங்கேருந்து கனடாவுக்கு போகிறாரு. அவருடைய குடும்பம் வந்து இந்தியாவுக்குள்ளே இருந்தாலும் அவர் கனடாவுக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளவு பனியாக இருந்தாலும் சரி அந்த காலகட்டத்தில் பார்த்து சாதாரண ஒரு வேஷ்டி சட்டை உள்ள ஒரு ஸ்வெட்டர் போட்டு வரான்னு அது போட்டுக்கிட்டு அதோடு தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புகைப்படங்கள் அவர் அந்த புத்தகங்கள்லாம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அந்த துண்டு பிரசுரங்களுக்கு கொடுக்கறது தான் இருக்கும். அந்த அளவுக்கு யாரும் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருந்துட்டு வந்து இப்படி இந்த அளவுக்கு கீழே இறங்கி இந்த இளம் தலைமுறைக்கு இதெல்லாம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இறுதி வரை அந்த பிரச்சாரத்திலே தான் இருந்தாங்க. அவங்களுடைய சகோதரி வீட்டில் தங்கியிருக்கிறதா சொல்லி தகவல். கடைசியாக நான் அங்கே போன பிறகு பேசிக்க முடியல, தொடர்பு இல்லாமல் போச்சு. அவரை போல ஒரு களப்பணி செய்த ஒரு மாமனிதரை நம்ம வந்து பார்க்கறது ரொம்ப அரிது. இப்போ அந்த வெற்றிடம் வந்து ஏற்பட்ட பிறகு தான் அவரிடத்தில் இருந்து அப்படி ஒரு காரியங்களை வேறு யாராவது செய்ய முடியுமா விடாமல் அப்படின்ற கேள்வி இப்போ திரும்பி பார்க்கும்போது இருக்குது. இழந்த பிறகு தான் எதுவுமே நமக்கு அதனுடைய பெருமை தெரியும். இருக்கும்போது நம்ம அதை வந்து அவ்வளோவா கண்டுக்க மாட்டோம். அது யதார்த்தத்தில் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு இருக்கும்போது வரைக்கும் அதை பாதுகாத்துக்கணும், அதை வந்து எந்த அளவுக்கு கொண்டுட்டு போகணும், அதுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு மிக்கதாக இருக்கிறது என்பதை மதிக்க தெரிஞ்சுக்கணும். இது எதுவுமே தெரியாது பொதுவாக எல்லாருக்கும். ஆனால் அங்கே இல்லை, கனடா மக்கள் அவர் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருந்தார்கள், அவரை தாங்கி பிடித்து கொண்டிருந்தார்கள். அவருக்குரிய அந்த அங்கீகாரத்தை வந்து அந்த கனடிய மக்கள் தமிழ் உறவுகள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவரும் விடாமல் களப்பணியில் எங்கே நிகழ்ச்சி நடந்தாலும் அங்கே அந்த ஈழ பிரச்சனை, ஈழ விடுதலையை பற்றி அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறதுலேயே மட்டும் உறுதியாக இருந்துகிட்டு இருந்தார். எந்த ஒரு நிகழ்ச்சி எந்த இதுவாக இருந்தால் அவர் பேசக்கூடிய ஒரு வார்த்தை மறக்காமல் இறுதியாக சொல்லக்கூடிய வார்த்தை ஈழம் வெல்லும், இதை காலம் சொல்லும் அப்படின்ற வார்த்தையை சொல்லி முடிப்பார். என்றாகிலும் ஒரு நாள் ஈழம் வெல்லும், அதை காலம் கட்டாயம் சொல்லும். அதுதான் அன்னைக்கு 91 எங்ககிட்ட ஆரம்பித்தவர். இன்றைக்கி இத்தனை ஆண்டுகள் 33 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அவர் அந்த வார்த்தையை வந்து இறுதி வரை கைவிட்டதே இல்லை, சொல்ல மறந்ததும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அதுதான் உயிர் மூச்சாகவும் அவருக்கு இருந்துகிட்டு இருந்தது. அவருடைய களப்பணி வந்துட்டு இந்த நாட்டுக்கு ஈழ விடுதலைக்கும் சரி, இந்த மக்களுடைய விடுதலைக்கும் சரி, மக்களுடைய எழுச்சிக்கும் சரி மிகப்பெரிய அளவில் பங்களிப்பாக இருந்துக்கிட்டு இருந்தது. அவருடைய தொடர் பிரச்சாரங்கள், தொடர் கட்டுரைகள், எழுத்து பணி, இப்படி எல்லாமும் வந்து அவருடைய ஒரு களப்பணி என்பது பேர் இழப்பு என்பது இப்பொழுது தான் தெரிகிறது பலருக்கும். நானும் கூட ஒரு பெரிய வருத்தத்துக்கு ஆளான கனடாவில் இருந்துட்டு என்னுடைய மதிப்புக்குரிய சகோதரி பாபு அவர்களுடைய துணைவியார் அக்கா யாழினியோட அம்மா அவர்கள் வந்து பேசும்போது கூட சொன்னாங்க, இந்த மாதிரி எங்ககிட்ட இருக்கும்போது பல முறை தொடர்பு எடுத்து உங்களுக்கு கொடுப்போம்னு நினைப்போம், அது தவறிக்கிட்டே இருந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வாய்ப்பு பேசிக்க வாய்ப்பு இல்லாமவே போயிடுச்சு. ஆனால் அவருடைய களப்பணி வந்து என்றைக்கும் காலத்தால் வந்து மறக்க முடியாத ஒன்று. காலம் இப்போ எவ்வளோ மாறிடுச்சு. ஒரு 14-15 ஆண்டு காலம் 2009க்கு பிறகும் கூட நிறைய ஒரு துயரமான பல விடயங்களும் நம்ம வந்து சந்திக்கிறோம், பார்க்குறோம், கேள்விப்படுறோம். எப்படி இருந்த அந்த இயக்கம், அந்த இயக்கத்தினுடைய உறுப்பினர்கள் இன்று எப்படியாக இருக்கின்றார்கள், எத்தனை சிக்கலுக்குள்ளாக, எத்தனை குழுவாதத்துக்குள்ளாக, எத்தனை குழுக்களாக, ஏன் அப்படின்னு நினைக்கும்போது பெரிய துயரமாக இருக்கும். ஐயா ஈழவேந்தன் அவர்களைப் போல இறுதி வரை ஒவ்வொருத்தரும் வந்து இந்த வாசகத்தை சொல்ல மறக்காத அந்த வாசகம் ஈழம் வெல்லும், அதை காலம் சொல்லும்னு கூடிய அந்த கடைசி வரை அப்படியாக ஒவ்வொருவரும் நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் வேண்டுதல். இருக்கிறார்கள், இருக்கக்கூடியவர்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நம்ம அதை குறை சொல்லவே இல்லை. ஆனால் களப்பணியில் ஒரு முரண்பாடு வருது. அந்த முரண்பாடு எதுக்கு, யாரால் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி நிராகரிச்சுட்டு அந்த ஒற்றை நோக்கோடு எல்லோரும் பயணிக்கும் என்பது தான் நம்ம வந்து ஈழவேந்தன் ஐயா அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய மரியாதையாக இருக்கும்.
அவர் ஏன் இறுதி வரைக்கும் அந்த மண்ணில் வந்து இப்படிலாம் கஷ்டப்படணும், இந்த பனியிலையும் மற்றதுலேயும் வந்து கஷ்டப்படணும், இப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கணும்? அவங்க மகளோடும் மனைவியோடும் அங்கே போய் இருந்திருக்கலாமே, ஏன் கடைசி கட்டத்தில் அப்படி வந்து இருக்கணும்னு ஏதோ ஒன்று இந்த தலைமுறைக்கு நம்ம செய்துட்டு போகணும்னு அவர் நினைக்கிற அந்த விடாப்பிடியான அந்த குணம் இருக்குதுல்ல, இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் விடுதலைக்கும் முடிந்தவரை நம்மளால் ஏதாவது செய்துக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கணும், எழுதிக்கிட்டே இருக்கணும், உலக நாடுகள் மத்தியில் அந்த குரல் ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை அடுத்த தலைமுறை கையில் தூக்கி சுமந்துக்கிட்டு போகணுன்ற அந்த ஒற்றை நோக்கம் இருந்ததில்லை அவர்கிட்ட. அது ஒவ்வொருக்குள்ளாகவும் வந்து தீப்பற்றி எரியணும். 1000 பிரச்சனைகள் 1000 முரண்பாடு இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒன்றுபட்டு நம்ம நிற்கணும். அது குறிப்பாக இது மே மாதம் தொடக்கம் ராவணா 2.0வில் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நான் வந்து கொடுக்குறதா இருக்கிறேன். தயவுசெய்து அதையும் அதை பாருங்கள். 2009 அந்த காலகட்டத்தில் இந்த தமிழ் மண்ணில் நடந்த துரோகம் நடந்ததும் நகர்ந்ததும் என்ற தலைப்பில் நான் தொடர்ச்சியாக மறக்கப்பட்ட பல விஷயங்களும் மறைக்கப்பட்ட பல விடயங்களும் நான் வந்து சொல்ல போகிறதில்ல. அவசியமாக நீங்கள் அதை இணைஞ்சிருங்க. நடப்பு அரசியலில் ராவணாவில் இருக்கும் முக்கியமான நிகழ்வுகளெல்லாம் அதில் வந்து அது ஒரு வரலாற்று பெட்டகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதில் நான் தொகுத்து கொடுக்க தொடங்கியிருக்கிறேன். 1ஆம் தேதியிலிருந்து வரும் அந்த நிகழ்ச்சி. அதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஒற்றை நோக்கம் இருக்கிறது. என்றாகிலும் ஒரு நாள் இஸ்ரேல் மக்கள் சிதறி நூற்றாண்டுகளை தாண்டி அந்த மண்ணுக்குண்டான விடுதலையை பெற்றெடுத்தார்களோ அது போல் இந்த உறவுகள், இந்த மக்கள் அந்த ஈழம் என்பதை வந்து வென்றெடுக்க வேண்டும். அதற்கு பல நாடுகளுடைய ஒத்துழைப்பை பெற வேண்டும். அதற்கான அரசியலை முன்னெடுக்க வேண்டும். அதுதான் ஐயா ஈழவேந்தன் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருந்தது. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை போன்றவரை முன்னெத்தியர்களுக்கு, அந்த மாவீரர்களுக்கு, மாமனிதர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய கடமையாக இருக்கும் என்பதை தான் இந்த நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.